வணக்கம். வாழ்க வளமுடன். 1990களில் ஐநா சபை என்ன செஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் அக்டோபர் 1ஆம் தேதியை சர்வதேச உலக முதியவர்கள் தினமாக பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன் பிறகு 1991ஆம் ஆண்டிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதியை உலக முதியவர்கள் தினமாக பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டுலேயும் அக்டோபர் 1ஆம் தேதியை உலக முதியவர்கள் தினமாக அனுசரித்தாங்க. ஆனால் இந்த ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீம் அறிவிப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2020ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கோவிட்-19 சொல்லக்கூடிய அந்த கொரோனா தொற்று நோய் தான் முழுமையாக அந்த ஆண்டை முழுசையும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் இந்த கொரோனா காலத்துலேயும், அதாவது இந்த பேண்டமிக் காலத்துலேயும் இந்த பெரியவங்களை நாம் எப்படி நடத்துகிறோம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு சொல்லாட்டி இல்லைன்னா அன்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மரியாதையை எப்படி நாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஒரு தீமை அறிவிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, பேண்டமிக்ஸ் do they change how we address age and aging. அதாவது இந்த கொரோனா காலத்துலேயும் அந்த பெரியவங்களை நாம் எப்படி நடத்துகிறோம், இதான் தீமு. இந்த அக்டோபர் 1ஆம் தேதியை 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி உலக முதியோர்கள் தினமாக அனுசரித்தாங்க. அதை பற்றி தான் ஒரு சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி உலக முதியோர்கள் தினத்தில் ஐநா சபை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகேட் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங் 2020 to 2030 அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தியிருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டில் முதியோர்களோட எண்ணிக்கை 1 பில்லியனாக இருக்குங்க. இதே இது 2020 to 2030 அந்த அளவு முதியோர்களோட எண்ணிக்கையின் அளவு 1 பில்லியன்லேருந்து 1.4 பில்லியனாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2050 இது 2.1 பில்லியனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சும்மாவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களாகட்டும் இல்லாட்டி வெளியில் இருக்கக்கூடிய முதியவர்களாக இருக்கட்டும், யாரையும் நம்ம அதாவது யதார்த்தத்தை சொல்கிறாங்க. தத்துவம்னா நான் பேச விரும்பல. யதார்த்தமாகவே அவங்கள நம்ம சரியாக நடத்த மாட்டோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பு, மரியாதை கூட இல்லை, அன்பை நம்ம கொடுக்க மாட்டோம். இதுதான் யதார்த்தம். அதன் அடிப்படையில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்திட்டையும் இதை வலியுறுத்தியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் முதல் தடவையாக இந்த முதியோர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இது ஒரு பெரிய அளவில் நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஞ்சிடியூட்னல் ஏஜிங் ஸ்டடி ஆஃப் இந்தியா, லஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க, LASI. இதன் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியவர்களோட பொருளாதாரம் மற்றும் முதியவர்களோட ஆரோக்கியத்தை ஆராய்ஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த ஐநா சபை வலியுறுத்தின டிகேட் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங் 2020 to 2030 என்ன பண்ணியிருக்காங்க, யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா அதே விஷயத்தை வலியுறுத்தி இந்த டிகேட் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் தேசிய மற்றும் மாநில அளவில் செயல் திட்டங்களை உருவாக்க போகிறதா செய்திகள் வெளியாகிருக்குங்க. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா, இந்த வயதானவர்களுக்கு இந்த OAPன்னு சொல்லக்கூடிய அந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் கொடுத்துட்டு வராங்க. இனி வரும் காலங்களில் இதே மாதிரியான செயல் திட்டங்கள் மாநில அளவுலையும் சரி தேசிய அளவுலையும் வரப்போகுது. அதுக்காக தான் இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த லஸ்ஸி LASIன்னு சொல்லக்கூடிய லாஞ்சிடியூட்னல் ஏஜிங் ஸ்டடி ஆஃப் இந்தியா பெரிய அளவில் இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதியவர்கள் அப்படின்னாலே நாம் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு நம்ம தண்டமாக சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் நமக்கு இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொதுப்படையான ஒரு சிந்தனை இருந்தால் மட்டும்தான் அந்த முதியோர்களோட தேவையை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா ஒருத்தர் இருந்தாப்புல. அவர் இந்த 1980களில் இருந்தே இந்த அந்த பெரும் முதலாளிகள் மற்றும் கார்ப்பரேட் கம்பெனிகளோட
சூழ்ச்சியை வந்து அப்போதிலிருந்தே பார்த்திங்கன்னா அவர் ஸ்டடி பண்ணிட்டு வந்தாப்புல. அதன் அடிப்படையில் அவர் பெற்ற அந்த அனுபவம், அவர் பெற்ற அந்த அறிவை வந்து அறிவோட பயனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது எவ்வளவோ நிர்பந்தம் இருந்தாலும் அந்த கார்ப்பரேட் கம்பெனியிலேருந்து நிறைய விவசாயிகள் வந்து விடுபட்டிருக்காங்க. அதற்கு காரணம் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு முதியவர். சரி, அதாவது முதியவர்னு சொல்கிறத விட அதாவது அந்த காலத்திலேருந்து 3 தலைமுறையை வந்து பார்த்து அந்தந்த காலகட்டத்தில் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சியை வந்து முழுமையாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி எதிர்வினை காட்டணும் அப்படிங்கிறத ஒரு வயதான பிறகு பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கும் சரி வயதானவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியாக வந்து அவர் இருந்தாப்புல. ஆனால் வந்து நாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு முதியவரை வந்து பாதுகாக்கலை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்காக வந்து அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து விவசாயிகளும் சரி ஒட்டுமொத்த விவசாயிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நன்மையை தான் செஞ்சுருக்காரு. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்மாழ்வார் வந்து செஞ்சுருக்காப்புல. ஆனால் இந்த உலகத்துக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட இன்னொரு பெரியவர் இருக்காப்புல. அதாவது டேவிட் ராக்கஃபெல்லர்னு பேர். உலக மக்கள் தொகையை வந்து பாதியாக குறைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது உலக மக்கள் தொகையை பாதியாக வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட நபரில் இவர் முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேவிட் ராக்கஃபெல்லர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வயசில் இறக்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா 106 வயசில் வந்து இறக்குறாருங்க. இதுதான் வந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதாவது ஆளும் வர்க்கத்துக்கும் அடிமை வர்க்கத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. அதாவது ஆளும் வர்க்கம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்களோட முதியவர்களை வந்து பார்த்திங்கன்னா பேணி பாதுகாக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அடிமை வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முதியவர்களை வந்து ஒரு சரியாக மதிக்கிறது இல்லை. அதுக்காக வந்து எல்லா முதியவர்களும் வந்து நம்மாழ்வார் மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முதியவர் ஒருத்தர் இருந்தாப்புல. தமிழீழ படுகொலை வந்து இலங்கையில் நடந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா மரண ஓலம் வந்து ஒரு பக்கம் நடத்தும் போது இன்னொரு பக்கம் வந்து மங்கள இசை வந்து ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போனாப்புல. அந்த மாதிரி முதியவர்களும் இங்கே வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய முதியவர்களை வந்து நாம் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கணும். மற்றும் அந்த முதியவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேணி பாதுகாக்கணும். என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து 3 தலைமுறையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சாட்சியாக இருந்திருப்பாங்க. இது எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த காவேரி பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டுருக்கு. அந்த காவேரி பிரச்சனை நடக்கும்போது பல கட்சிகள் வந்து மாறிக்கிட்டே வந்துச்சு. தேசிய கட்சிகளும் சரி அப்புறம் வந்து மாநில கட்சிகளும் சரி எல்லா கட்சிகளும் பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்துச்சு. ஆனால் வந்து அந்த பிரச்சனை வந்து தீர்ந்த பாடு இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. சரிங்களாங்க. அப்போ அந்த ஒரு நபர் ஒருத்தர், அது யாருன்னு எனக்கு சொல்ல தெரில. சரி, அந்த ஒரு நபர் வந்து சாட்சியாக இருந்து பார்த்துருப்பாப்புல. பொதுப்படையாக இருந்து எந்த ஒரு கட்சியும் சாராமல் மக்கள் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சாட்சியாக வந்து பார்த்துருந்துப்பாப்புல. அந்த மாதிரியான முதியோர்களோட வழிகாட்டுதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாம் தமிழர்களும் சரி ஒட்டுமொத்த மனித இனமும் இந்த ஆளும் வர்க்கத்தோட சூழ்ச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கும். இப்போ வந்து இந்த யுனைடெட் நேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்திய அரசாங்கம் வந்து இந்த முதியோர்களுக்கு சார்ந்து ஒரு திட்டம் வந்து வகுக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த முதியோரை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரஜினி அப்படிங்கிற முதியோரை வந்து பாதுகாப்பாங்க. அப்புறம் வந்து கமலஹாசன் அப்படிங்கிற முதியவரை வந்து பாதுகாப்பாங்க. அப்புறம் வந்து ஜக்கி வாசுதேவ், சரிங்களாங்க, அப்புறம் பாபா ராம்தேவ், இந்த மாதிரியான முதியோர்களை வந்து பாதுகாப்பாங்க ஒழிய ஒரு குப்பனையோ ஒரு சுப்பனையோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாதுகாக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இனியும் வந்து ஒவ்வொரு தனிநபரும் விழிப்புணர்வு அடையாமல் அந்த ஆளும் வர்க்கத்துக்கு சார்ந்து செயல்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இனம் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து பார்வையிட முடியாமல் போயிடும். இந்த சூழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய முதியவர்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோளுங்க. இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.